வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 10 ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் சாப்டர் நம்பர் 10ல் ஒரு 2 5 மார்க் சம்மோடு முடிச்சிருந்தோம். அப்போ எக்ஸாம்பிள் 10.27 எக்ஸாம்பிள் 10.28 அது வரைக்கும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வாட்ச் பண்ணியிருப்பேன், ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா AC = C × e⁻kt அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செஞ்சுருந்தோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 10.8ல் 1லேருந்து 6 சம்மு தொடர்ச்சியாக வரப்போகுது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் பப்ளிக்கில் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நியூட்டனின் குளிர்ச்சி விதி, அதாவது நியூட்டன்ஸ் கூலிங் லா, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 6 சம்மு பிக் சம் 5 மார்க் பார்ட் வரப்போகுது. ரெடியாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். பெல் பட்டனை மறக்காமல் என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். அதனால் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். சம் நம்பர் 1, நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் பெருக்க வீதமானது அதில் காணப்படும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையின் வீதமாக உள்ளது. அப்போ இந்த 3 லைனுமே விகித சம விதியில் வரும். யாவச்சுக்கோங்க, ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா அந்த விதி. அப்போ அதுக்கடுத்து இதில் தான் முக்கியமாக ஆரம்பிக்க போகுது. 5 மணி நேரத்துக்கு பிறகு இப்பாக்டீரியாக்களின் பெருக்கத்தால் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 3 மடங்காகிறது எனில் 10 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை என்ன? அப்போ பாக்டீரியா அப்படியே வச்சுருக்காங்க. அது 5 மணி நேரத்துக்கு பின்னால் 3 மடங்காகிறது இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், 3 மடங்காகிறது. அப்படி என்றால் இந்த 10 மணி நேரத்தில் எத்தனை மடங்காகும்? இதுதான் கொஸ்டினுடைய சுருக்கம். ரொம்ப ஈஸி. அப்போ அன்றைக்கி டேபிள் போட்டோம் இல்லையா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். ப்ரீவியஸ் வீடியோவில் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா கவனிச்சே வாங்களேன். இப்போ சம் நம்பர் 1, the rate of increase is the number of bacteria is a certain bacteria culture is proportional to the number in percent. அப்போ இது வரைக்குமே அந்த ப்ரொபோஷனலாக தான், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா சாதாரண ஸ்டேட்மெண்ட் தான். given that the number of triples in at least 5 hours, அப்போ 5 மணி நேரத்தில் என்ன ஆகுதான், ட்ரிபிள் ஆகுதான். அப்போ ஃபைண்ட் how many bacteria will be present 10 hours. அப்போ 5 மணி நேரத்தில் 3 மடங்கானா 10 மணி நேரத்தில் என்னவாகும்? அந்த கொஸ்டினை இப்படி தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி யோசிச்சுக்கோங்க. இப்போ சம்மு செய்ய போகிறேன், கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணால் டேபிளர் காலம் அப்ளை பண்ண சொல்லியிருக்கியா இருக்கா, அதை அப்ளை பண்ணால் தான் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இப்போ டைம், ஓகே, எல்லாமே டயத்தை தான் செய்ய போகிறோம். நேரம் டி என்க. இந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை, அப்போ பாக்டீரியாவை எப்போவுமே இந்த ஏன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே ஏடி இப்படியே வச்சு பழகிக்கோங்க. அப்போ பாக்டீரியா, ஓகேப்பா. இப்போ நல்லா கவனிங்க, அந்த டேபிள் சார்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிற நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ டி 0வாக இருந்தால் ஏயினுடைய வேல்யூ A0. அப்போ ஆரம்ப நிலையில் அந்த பாக்டீரியாக்களுடைய இருப்பு தெரியாது. எக்ஸுன்னு வைக்கலாம், A0ன்னு வைக்கலாம், நம்ம A0னே பழகிக்கங்க. அப்போ இனிஷியல் டைத்தில் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா = A0, இதில் எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் பாயிண்ட், டி 5 மணி நேரம் கழித்து அந்த பாக்டீரியா எப்படி ஆகுதுன்னா 3 மடங்காகும். 5 மணிக்கு பின்னால் ட்ரிபிள்ஸ் 3 மடங்காகும். அப்போ 3 × A0 அப்படின்னா 10 மணி நேரம் கழித்து என்ன நிகழ்வு உண்டாகும்? இதுதான் கொஸ்டினுடைய முக்கியமான இடம் எழுத போகிற, நல்லா கவனிங்க. அப்போ ஆஃப்டர் 10 hour என்னவாகும்? அப்போ ஏயினுடைய வேல்யூ என்ன? அதுதான் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்களேன், ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள்.
அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது பாக்டீரியா ஏ நாட். ஆஃப்டர் 5 hours த பாக்டீரியா இஸ் இன்க்ரீஸ் ட்ரிபிள், அப்போ 3 மடங்கு ஆகுது. அப்போ 10 மணி நேரம் கழிச்சு எவ்வளவு டீட்டெயில். அப்போ இதை மட்டும் கரெக்டாக பார்த்தா போதுமானது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது வீத சம விதி. அப்போ இதுக்கு ஆன்சர் எப்போவுமே எழுதும் இல்லையா, நல்லா கொஞ்சம் இது எழுதிட்டு ஆகணும், ஒரு வழியே இல்லை. அப்போ டி ஆஃப் ஏ பை டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ. அப்போ ஏயினுடைய மாறு வீதமானது அந்த ஏக்கு நேர்வியத்தில் இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி ஆஃப் ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு ஏ. இதுதான் அது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையா சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு ப்ரூவ் பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியாக போதுமானது. அதை மட்டும் எழுத போகிற நல்லா கவனிங்க. அப்போ டி ஆஃப் ஏ பை டிடி ப்ரொபோஷனல் டு ஏ போட்டோமா, அந்த ப்ரொபோஷனை கட் பண்ணால் ஈக்குவல் டு போட சொன்னோமா. அப்போ ஈக்குவல் டு போட்டால் என்ன பண்ணணும், கே போடுறோமா, இந்த ஏ அப்படியே இருக்கும், இந்த டிஏ பை டிடி அப்படியே இருக்குங்கப்பா, நல்லா கவனிங்க. அப்போ டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேஏ. அப்போ டிஏ பை ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, கே இன்ட்டு டிடி. அப்போ டேக்கிங் இன்டகரல் ஆன் போத் சைட்ஸ், அப்போ ரெண்டுக்கும் இன்டகரல் பண்ணணும். அப்போ இன்டகரல் பண்ணால் இது இன்டகரல் டிஏ பை ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியேற்றிட்டா அப்போ கே இன்ட்டு டிடி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ இது லாக் ஏன்னு சொல்லிக்கோமா, இன்டகரல் டிஏ பை ஏ என்பது லாக் ஏ, இது கே, டிடினா என்ன சொன்னோம் டி. இது கான்ஸ்டன்ட் எப்போவுமே சேர்க்கறது வழக்கம், இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த லாகை கேன்சல் பண்ணுறதுக்கு இ பவர் எடுக்கணுமா. அப்போ இ பவர் லாக் ஏ ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. அப்போ இந்த இ பவர் லாக் அப்படியே கேன்சல் ஆனால் அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது இ பவர் கேடி ப்ளஸ் சி. இதைத்தான் சுருக்கமாக எழுதிக்கலாம் சொல்லிட்டுனா, அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. இதை கண்டிப்பாக நீ எல்லா சமயம் செஞ்சே ஆகணும், செஞ்சுருங்க. அதுக்கடுத்து இது வந்த பின்னால் நம்ம பழைய அந்த டேபிள் போட்டோம்லையே அதை எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 0 எனில் ஏயின் நிலைமை என்ன, அப்போ ஏ என்பது ஏ நாட்டாக இருக்கும். அப்போ வென் டி இஸ் ஈக்குவல் டு 0 தென் டி வேல்யூ ஏ வேல்யூ ஏ நாட். இதெல்லாம் கண்டிப்பாக நீ எழுதணும், மறந்துடாதீங்க. ஏன்னா ஸ்டெப்பு கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால் கரெக்டாக எழுதணும். அப்போ ஏசி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி, இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏ எவ்வளவு, இந்த ஏ நாட் சீக்வல் டு சி தெரியாது இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு டி எவ்வளோப்பா 0. அப்போ ஏ நாட் சீக்வல் டு சி இன்ட்டு இ பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 1 எல்லாத்துக்கும் தெரியும்ல. அப்போ இ பவர் 0 1. அப்போ ஏ நாட் சீக்வல் டு சி இன்ட்டு 1. therefore சி வேல்யூ எவ்வளவு ஏ நாட். அப்போ சி வேல்யூ வந்தாச்சு. அப்போ டி 0வாக இருந்தால் சி எவ்வளவு ஏ நாட். ஒரு சிலர் எக்ஸ் நாட் கூட வைப்பாங்க, வச்சுட்டு போகலாம். நம்ம ஏ நாட்னு எல்லா சமுக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் கான்செப்ட் என்ன, ரெண்டாவது என்ன. அப்போ செகண்ட் பாயிண்டை பொறுத்தளவுக்கு when t is equal to 5 then a is equal to எவ்வளோ சொன்னோம் 3 into a0, 3 into a0. இது என்ன நம்ம தெரிஞ்சதான். அப்போ 3 into a0. அப்போ t is equal to 5 எனில் அப்போ a is equal to 3 மடங்கு. அது அப்படியே எழுதியாச்சு. அந்த ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா, a is equal to c into e power ktன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு போல் எவ்வளோ போடலாம் 3a0, சிக்கு போல் எவ்வளோ போடலாம், இந்த சிக்கு தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, எவ்வளவு a0 இன்ட்டு இ பவர் கே தெரியாது இன்ட்டு டி எவ்வளோப்பா 5, டி 5. அப்போ 3a0 சீக்வல் டு a0 இன்ட்டு இ பவர் 5k. இந்த a0 கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணால் என்ன வரும்பா, அப்போ 3 சீக்வல் டு இ பவர் 5k, இ பவர் 5k. இதை கேயை உருவாக்கலாம், ஆனால் தேவையில்லை இந்த டயத்தில். ஏன்னா அது ரீசன் இருக்குது. அப்போ இ பவர் 5k சீக்வல் டு 3 இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா கே இதில் உருவாக்க வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 5 10ன்னு கொடுத்ததுனால 2 இன்ட்டு 5 சீக்வல் 10 அந்த கான்செப்ட் போயிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சு தேர்ட் பாயிண்ட். அப்போ டி சீக்வல் டு 10 எனில், டி சீக்வல் டு 10 எனில் ஏ சீக்வல் டு என்ன, இதுதான் கொஸ்டின். when
t is equal to 10, then a is equal to dash. அப்போ ஃபார்முலா எழுதுங்க. அப்போ a is equal to c into e power kt. இந்த ஃபார்முலா தான் முக்கியமான இடம். அப்போ a தான் கேட்டிருக்காங்க. சிக்கு பதில் என்னப்பா வச்சான், a0 இன்ட்டு இ பவர் இந்த இடத்துல k இன்ட்டு இது எவ்வளோப்பா t, இந்த t 10. இந்த இடம் முக்கியமான பிளேஸ், நல்லா கவனிக்கணும். முக்கியமான இடம் நல்லா கவனிக்கணும். அப்போ a0 இன்ட்டு இ பவர் 10kனா 5k இன்ட்டு 2 இப்போ போட்டால் எவ்வளவு 10k தானே. இப்போ a0 இன்ட்டு இ பவர் 5k பவர் இப்படி போட்டலாமா, பவருக்கு மேலே போகிறதா பெருக்க வேண்டும். அந்த பேசிஸில் எல்லாம் போட்டாச்சு. இந்த இ பவர் 5k இருக்குல்ல, இந்த இதை தூக்கி இங்கே போடுங்கப்பா. இந்த இ பவர் 5k தூக்கி இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ இ பவர் 5k எவ்வளோப்பா 3, அந்த 3 போடுங்க. அப்போ a0 இன்ட்டு 3 ஸ்கொயர், a0 இன்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ எவ்வளவு 9 இன்ட்டு a0. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு a0. அப்போ 10 மணி கழித்து 9 மடங்கு ஆகும். 10 மணி கழித்து 9 மடங்கு ஆகும். ஆஃப்டர் 10 hour the bacteria change 9 times. bacteria change 9 times. அப்போ a is equal to 9 a0. அப்போ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பா. அப்போ என்ன பண்ண, நீ முதல்ல இந்த டேபிள் வந்து கரெக்டாக உருவாக்கணும். இந்த டேபிளை மட்டும் நீ கரெக்டாக உருவாக்கிட்டினாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். இந்த டேபிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் பாருங்கள், டி 0 இருந்தால் a0, டி 5 இருந்தால் a 3 இன்ட்டு a0, டி 10 இருந்தால் என்ன, அப்போ 3 மடங்கு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் இப்போ கிடச்சிருக்கு, டி 10 இருந்தால் 9 இன்ட்டு a0 கிடச்சிருக்கு. அப்போ 9 மடங்கு ஆகிறது. அப்போ 9 டைம்ஸ் ஆக கன்வெர்ட் ஆகிறது. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 2. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகை பெருக்கத்தின் வீதமாக உள்ளது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, வேற ஒன்றும் இல்லை, விகித சமவிதி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் டி நேரத்தில் உள்ள மக்கள் தொகையின் மாறு வீதமாக உள்ளது. மேலும் நகரத்தினுடைய மக்கள் தொகை 40 ஆண்டுகளில், அப்போ 40 ஆண்டுகளில் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக மாறுகிறது, அதிகரிக்கிறது என கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் டி நேரத்தில் மக்கள் தொகையை காண்க. அப்போ டி நேரத்தில் மக்கள் தொகை, அப்போ ஆரம்ப நிலையில் அந்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டுக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஆரம்ப நிலையில் மக்கள் தொகை எவ்வளவு, அதுதான் கொஸ்டின். அப்போ டி நேரத்தில், அப்போ டி வந்து டீயாகவே இருந்தால் அந்த மக்கள் தொகை எவ்வளவு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அப்போ 3 லட்சமாக இருந்தது 4 லட்சமாக மாறி இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் வந்து எவ்வளவு 3 லட்சம். அப்போ டி வந்து 0 இருந்தால் 3 லட்சம். அதெல்லாம் சம்மு வர்றப்ப டேபிள் வர்றப்ப தெளிவாக நம்ம போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. செகண்ட் சம், ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அட் எனி டைம் டி. அப்போ டி வந்து எந்த நேரத்தில் டீயாக இருந்தால் ஃபைண்ட் த பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. கிவன் தட் the rate of increase of population to proportional to the population that instant. அப்போ இது வரைக்குமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இருந்தால் விஷயமே இருக்குது. தட் in the period of 40 years our population increased 3 lakhs to 40 lakhs. அப்படி 3 lakhsலேருந்து 40 lakhஸாக மாறினா, 3 lakhsலேருந்து 4 lakhஸாக மாறினா, நல்லா கிடையாது, 3 lakhsலேருந்து 4 lakhஸாக மாறினா ஃபைண்ட் த ஈக்குவேஷன், ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் டைம் டி. அவ்வளோதான். அப்போ டி நேரத்தில் பாப்புலேஷன் என்ன. அப்போ இதுக்கு முதலே சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக நீ டேபிளர் காலம் அமைக்கணும்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், டயத்தை டீன்னு வைங்க, டயத்தை டீன்னு வைங்க. அப்போ மக்கள் தொகை பாப்புலேஷன், மக்கள் தொகை, இதை வந்து பீன்னு வச்சாலும் சரி இல்லை ஏன்னு வச்சாலும் சரி ஏனே வச்சு பழகுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சு பழகிட்டோம் இல்லையா, அதனால் ஏனே எல்லா சமக்குமே வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி கவனிங்க, நல்லா கவனிக்கணும், இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்போ வந்து ஆரம்ப நிலையில் அப்போ டி வந்து 0வாக இருந்தால் அந்த நகரினுடைய மக்கள் தொகை 3 லட்சம். அப்போ ஏ எவ்வளவு, பீன்னு போடலாம் ஏன் போடலாம், 3 lakhs, 3 லட்சம். ஓகே. அப்போ ஆரம்பத்தில்
அப்போ 40 ஆண்டுகளில் ஆஃப்டர் 40 இயர்ஸ், அப்போ 40 ஆண்டுகளில் இந்த 3 லட்சமாக இருந்த மக்கள் தொகை எத்தனை லட்சமாக மாறுதான்? 4 லட்சமாக மாறுகிறது. ஆஃப்டர் 40 இயர்ஸ் the population is 3 lakhs into 2 4 lakhs changes. அப்போ 40 ஆண்டுகளில் மாறிடுது. அப்படின்னா ஆரம்ப நிலையில் என்ன? ஆரம்பம்னா இது இல்லை, அந்த டி வந்து டீயாகவே இருக்கும் பட்சத்தில் டைமாக இருக்கும் பட்சத்தில் ஏ என்ன? அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி என்ன. அவ்வளோதான். ஏ என்னங்கிறது இந்த ஃபார்முலாவில் வந்து நீ அப்ளை பண்ணாவே போதும், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் ஆரம்பத்தில் வந்து டீயாக இருக்கப்போ ஈக்குவேஷன் என்ன. இது எப்படி போட்டோம்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டோம், இப்போயும் சொல்ல போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீ ப்ரூவ் பண்ணி தான் செய்யணும். எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் மறந்துடாதீங்க, இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து தான் என்ன பண்ணணும், செய்யணும். இது வந்து விகித சமம்னு சொல்லிட்டோமா. அப்போ ஆன்சர் நீ பண்ணுறப்ப எப்படி எழுதணும்னா dA by dt is proportional to A. அப்போ dA by dt is equal to எவ்வளவு? KA. அப்போ இதை குறுக்க பிறகுனா அப்போ dA by A is equal to K into dt. அப்போ டேக்கிங் இன்டகிரல், அப்படியே இன்டகிரல் போடுங்க. அப்போ இன்டகிரல் போட்டால் என்ன போகிற போகுது? அப்போ இன்டகிரல் போட்டால் லாக் ஏ போடலாமா? நிறைய தடவை போட்டோம் லாக் ஏ. இது கே இன்ட்டு இது டிடினா டி ப்ளஸ் சி சீக்கிர வழக்கம். இதை காலி பண்ண என்ன சொல்லியிருக்கோம்? அப்போ இ பவரில் செய்யணும்னு சொல்லணுமா? அப்போ இ பவர் லாக் ஏ, அப்போ இ பவர் கேடி ப்ளஸ் சி, இது கேன்சல் ஆயிரும்னு சொல்லிட்டோம். அப்போ ஏசி ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. என்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம் ஏசி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. இது இங்கே வர்றதுக்கு நிறைய ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது மாறக்கூடிய மாறிலி, எங்கே வேணால் எப்படி வேணால் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் எழுதின பின்னால் இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும். பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவனிப்பா 1. அப்போ when t is equal to 0 then a is equal to எவ்வளவு? 3 lakhs. அதுதான் அந்த டேபிளுக்கு போட்டது. அப்போ t is equal to 0 எனில் a என்பது 3 லட்சம். a என்பது எவ்வளவு? 3 லட்சம். அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு இந்த ஃபார்முலா போடுங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ ஏக்கு எவ்வளவு? 3 lakhs. சி தெரியாது இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு 0. அப்போ இது அப்படியே இருக்குமா? அப்போ 3 lakhs அப்படியே இருக்கும். அப்போ சி இன்ட்டு 1, therefore சி வேல்யூ எவ்வளவு? 3 லட்சம். அப்போ எப்போவுமே டி 0 போட்டால் சி கிடச்சிடும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து டி வந்து எவ்வளவு? 40 கொடுத்துருக்காங்களா? அந்த ரெண்டாவது பாயிண்ட் 40 எழுதுங்க பார்ப்போம். 2 டி இஸ் ஈக்குவல் டு 40 எனில் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 லட்சம். அப்போ 3 லட்சமாக இருக்கிறது எப்படி மாறிடுது? 4 லட்சம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. நீங்கள் எழுதிக்கங்க. when டி இஸ் ஈக்குவல் டு 40 therefore ஏ இஸ் ஈக்குவல் டு 40 lakhs எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் 4 லட்சம், இது 3 lakhs, இது இ பவர் கே எவ்வளவு தெரியாது, இன்ட்டு டி எவ்வளவு? 40. இப்போ கே வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, இந்த இடத்துல எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 4 5 0, 1 2 3 4 5 0. அப்படியே கட் பண்ணுங்கள். மிச்சம் என்ன இருக்குது? 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இ பவர் 40k. இப்போ வந்து இது மாற்றி எழுதுங்க. 3 இன்ட்டு இ பவர் 40k ஈக்குவல் டு எவ்வளவு? 4. இப்போ இ பவர் 40k ஈக்குவல் டு எவ்வளோ போடலாம்? 4/3. அப்போ நம்மளுக்கு தேவை வந்துப்பா கே தான் தேவை. அப்போ கே தேவைன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 40 என்ன பண்ணலான்னா ஒன்று சார் இ பவரில் போட்டு லாக் எடுக்கலாம், அல்லது புக் ஆன்சர் பண்ணால் அந்த இப்படி செய்யுங்க. புக் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள், இது வரைக்கும் ஓகே தானே? அப்போ இ பவர் கே ஈக்குவல் இப்படி போடலாம். அப்போ 40 இன்ட்டு கே 40k, இது 4/3. இந்த இ பவர் கே அப்படியே வைங்க, 4/3 அப்படியே வைங்க. இந்த 40 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடுறப்ப என்ன ஆகும்னா 1/40 மாறிடும். ஓகேவா?
இந்த இ பவர் கே ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருதா. அப்போ இ பவர் கே என்பது 4/3 பவர் 1/40. ஏன் சார் இப்படி கண்டுபிடிக்கிறான்? கே டேரெக்டாக கண்டுபிடிக்காமல் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா, அவங்க கேட்டது இங்கே பாருங்கள், அவங்க கேட்ட கேள்வி என்ன, அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து மக்கள் தொகை ஆரம்ப நிலையில் என்ன, அவங்க கேட்டது இதுதான் கேட்டிருக்காங்க. அதனால் அதை சுட்டி காமிச்சுட்டு இருக்கேன், நல்லா பாருங்களேன். அவங்க கேட்டது ஆரம்பத்தில் மக்கள் தொகை அளவு. அப்போ ஏ சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ இந்த சி வந்து ஏற்கனவே 3 லட்சம் கண்டுபிடிச்சிட்டான். இந்த இ பவர் கே கண்டுபிடிச்சா போதும், அந்த டீயை வந்து டீயாகவே நம்ம எல்லாம் வச்சிடலாம். அதுக்காண்டி தான் இந்த இது நம்ம ஒர்க் பண்ணது. அதனால் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இ பவர் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிட போகுது. அப்போ சி வந்து 3 லக்ஸ் 3 லட்சம் கண்டுபிடிச்சோம்ல, அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன, அப்போ டிசி ஈக்குவல் டு டி எனில், அதாவது டி நேரத்தில், வேறு ஒன்றும் கிடையாது, டிசி ஈக்குவல் டி எனில் அப்போ ஏ என்ன, அப்போ வென் டைம் டி தென் ஏஸ் ஈக்குவல் டு டேஷ், அவ்வளோ. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேட்டியா. அப்போ சி என்பது 3 லட்சமா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இ பவர் இது கேட்டினா கே இன்ட்டு டி, கே இன்ட்டு டி, அப்போ கே இன்ட்டு டி கேடி அவ்வளோ. அப்போ 3 லட்சம், இதை அப்படியே கரெக்டாக போடுங்க. 3 லட்சம் இந்த இ பவர் கே, இந்த இதை டி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இ பவர் கே எவ்வளவு 4/3 இன்ட்டு 1/40. அப்போ 4/3 பவர் 1/40 அவ்வளோதான். இப்படியே விட்டாலே போதும். அல்லது இன்னும் சுருக்கி போடுறனா கூட போட்டுக்கலாம். அப்போ T/14 போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 3 லட்சம் இன்ட்டு இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 4/3 பவர், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் T/40. அப்போ இதுதான் அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை, ஆரம்ப நிலையில் உடைய மக்கள் தொகை எவ்வளோதாயா. அப்போ இது வரைக்கும் எத்தனை சம்மை பார்த்துருக்கான்? 2 சம்மு பார்த்துருக்கான். அந்த 2 சம்முமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் தான், மறந்துடாதீங்க. இனிமேல் 3rd சம் போக போகிறோம். அப்படியே 4th 5th 6th வரைக்கும் இந்த வீடியோ வரப்போகுது. அதனால் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அந்த விகித சம விதி, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லா, அதை மட்டும் கரெக்டாக ப்ரூவ் பண்ணி AC ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி அந்த ஃபார்முலா போட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். அந்த டேபிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 1 பார்த்துட்டோம், ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பீங்க. சம் நம்பர் 2 அதுவும் ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பீங்க. இப்போ 3rd சம் வரப்போகுது. அந்த 3rd சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, ஏன்னா அதில் இன்டகிரேஷன் பார்ட் நிறையா இருக்குது, கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும். 4th சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஈஸியாகவே போயிடும். 5th 6th எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 6 சம்மையும் என்ன பண்ணால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும், மறந்துடாதீங்க, ஏன்னா ஒரு 5 மார்க்கு ஈஸியாக வரும். சம் நம்பர் 3, மின்தடை மற்றும் தன்மின் தூண்டல் கொண்ட ஒரு மின்சுற்றின் மின் இயக்கு விசையினுடைய சமன்பாடு is equal to Ri plus L into di/dt ஆகும். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதை வச்சு வந்து நம்ம வந்து சம்மு செய்ய போகிறோம். நல்லா கொஞ்சம் இங்கு E என்பது மின்சுற்றுக்கு கொடுக்கப்படும் மின் இயக்கு விசை ஆகும். அப்போ ஈனா ரீசன் சொல்லிட்டாங்க, மின் இயக்கு விசை ஆகும். R என்பது மின் தடை ஆகும். L என்பது தன்மின் தூண்டல் ஆகும். அதுக்கு அப்ரிவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. is equal to 0 எனும் பொழுது t நேரத்தில் மின்சாரம் ஐயை காண்க. இந்த ஐயை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஐயை வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிற கொஞ்சம் நல்லா கான்ஸ்டுவாங்க. நீ பழைய சம் மாதிரியெல்லாம் செய்ய முடியாதுப்பா, இது வேறு மெத்தடில் செய்யணும். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. 3rd சம், த ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் அண்ட் எலக்ட்ரானிக் circuit containing resistance and self-inductance is equal to Ri plus L into di/dt, where E is electromotive force is given to the circuit, R is the resistance of and L the coefficient of induction. Find the current I at time t when E is equal to 0. அப்போ 0 இருந்தால் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் வந்து மெயின். அந்த ஈக்குவேஷனை முதல் எழுதி எப்படி செய்ய போகிற நல்லா கவனிங்க.
ப்ரீவியஸ் சம்முக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இனிமேல் வரப்போகிற சம்முக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சொல்யூஷன் எழுதலாம். அப்போ சொல்யூஷன் எழுதுகிறப்ப முதல்ல அந்த கிவன் ஈக்குவேஷன் என்னப்பா, அப்போ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ ப்ளஸ் என்னது எல் இன்ட்டு di/dt. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். இதை வச்சு செய்ய போகிறோம். ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஐ வந்து இதோட எல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த ஐயை வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு ஃபார்முக்கு கொண்டு வந்து மாற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 10.5 அல்லது 10.6 தான் இந்த மாடல் இருக்குது. அதை வந்து நல்லா கிளியர் பண்ணால் இது ரொம்ப ஈஸியாக போட்டலாம். கிளியர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, சொல்கிறத தெளிவாக கவனிச்சுங்க. முதல்ல அந்த எல்லாம் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எல்லால் இருபுறமும் வகுக்க, எல்லால் இருபுறம் வகுக்க, அதாவது டிவைட் எல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் எல்லாம் டிவைட் பண்ணால் என்ன நிலைமை உருவாகும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சு பாருங்கள். அப்போ E/L ஈக்குவல் டு RI/L ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து L/L இன்ட்டு di/dt. டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது அதுதான் இங்கே வரப்போகுது. அதுக்கடுத்து இப்போ என்ன போகிறோம், நல்லா கூர்ந்து கவனிக்கணும். E/L ஈக்குவல் டு R/Li ப்ளஸ்ஸு, இது கட் பண்ணிட்டா di/dt. இதிலேருந்து ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறப்போகுது, கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுவாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தா முக்கியமான இடம் வரப்போகுது. இது எந்த மாடலில் வரும்னா di/dt ப்ளஸ் R/Li ஈக்குவல் டு E/L. தம்பி இது எந்த மாடலில் வரும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது எந்த மாடல் வரும்னா dx/dy ப்ளஸ் p இன்ட்டு x ஈக்குவல் டு q. அந்த மாடல் வரும்யா, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த மாடல் வந்து நீ படிக்காட்டி வரல, இங்கே வந்து தெளிவாக படிச்சா போதும். இந்த மாடல் லீனியர் இன் எக்ஸ், அப்போ இது லீனியர் இன் ஐ, அதாவது ஐயில் நேரிய சமன்பாடு. இட் இஸ் லீனியர் இன் ஐ. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க பாருங்கள். இப்போ இதை கம்பேர் பண்ணால் எக்ஸுக்கு வேல்யூ ஐ, இந்த பிக்கு வேல்யூ R/L, இந்த க்யூக்கு வேல்யூ இங்கே பார்க்கலாம். அப்படியே கம்பேர் பண்ணால் அதை எழுதியிருக்கேன் E/L. அதுக்கடுத்து இந்த dy வேல்யூ எவ்வளவு dt, dy வேல்யூ எவ்வளவு dt. இதை அப்படியே ஃபில்லப் பண்ணிட்டு நான் ஆன்சரில் வந்து எழுத போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ இதுக்குரிய தீர்வு இந்த ஐயில் நேரியர் சமன்பாடு சொன்னோம் இல்லையா, அதுக்குரிய தீர்வு சொல்யூஷன், அதுக்குரிய தீர்வு. அப்போ அதுக்குரிய தீர்வுனா என்னன்னா நல்லா கொஞ்சம் ஐ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பி இன்ட்டு டிடி சிக்கல் டு இன்டகிரல் q இன்ட்டு இ பவர் இன்டகிரல் p இன்ட்டு டிடி ப்ளஸ் சி. அவ்வளோதாயா. அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே ஃபார்முலா தான். இது வந்து ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் ஐ இன்ட்டு, இதை கூட என்ன பண்ணலாம் ஐஎஃப் இன்டகிரேஷன் ஃபேக்டர் கூட வைக்கலாம். இதை அப்படியே செய்ய போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இதை அப்படியே செய்ய போகிறேன்ப்பா, நல்லா கவனிங்க. ஏன்னா மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும். ஐயை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இ பவர் இன்டகிரல் இந்த பிங்கிற எவ்வளவு, இந்த அங்கே தான் போட்டோம்னா இந்த பி எவ்வளோப்பா இருக்குது, பி வேல்யூ கண்டுபிடிச்சி சொன்னோமா, இந்த பி வேல்யூ இங்கே பார்க்கணும். இதுதான் பி வேல்யூ R/L. பி வேல்யூ எவ்வளவு R/L. இதை அப்படியோட பார்த்தே எழுதுங்க, பி வேல்யூ R/L. அப்போ R/L இன்ட்டு டிடி, இது ஓகே. இன்டகிரல் q வேல்யூ எவ்வளோப்பா E/L இன்ட்டு இது வேல்யூ இந்த இது பாருங்கள் இ பவர் இன்டகிரல் R/L இன்ட்டு டிடி, இது டிடி ப்ளஸ் சி. அப்படியே ஃபில் பண்ணிக்க. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஐ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பி இன்ட்டு டிடி சீக்வல் டு இன்டகிரல் q இன்ட்டு இ பவர் இன்டகிரல் வி இன்ட்டு டிடி. அப்படியே ஃபார்முலா தொகுத்து எழுதிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே கவனமாக பார்க்கணும், ஏன்னா புதுசு இது. அப்போ ஐயை அப்படியே வச்சுக்குவோம்.
இப்போ இ பவரில் இருக்கிறது அப்படி இருக்குப்பா, இங்கே பாருங்கப்பா. அப்போ ஐயை வச்சுட்டேன். இந்த இ பவர் இது ஆர்/எல் இன்டகரல் இது டிடி. ஏன்னா இது ஆர்/எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இ/எல்லுங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அப்படியே வச்சுக்கலாம். இது இ பவர் இந்த இது கான்ஸ்டன்ட் தான், தனியாக செஞ்சு போடலாம், இங்கேயும் செஞ்சு போடலாம். இன்டகரல் டிடி இன்ட்டு டிடி ப்ளஸ் சி அப்படியே பொறுத்தி இருக்குப்பா. அப்படியே லைன் பை லைனாக எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஒன்றுமே கிடையாதுப்பா. அப்போ ஐ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இ பவர் இது ஆர்/எல், இது இன்டகரல் டிடினா வெறும் டி, வேறு ஒன்றும் கிடையாது. இது இ/எல், இது இ பவர், இது இன்டகரல் டிடிங்கிறப்ப ஆர்/எல் இன்ட்டு டிடி தான். அப்போ அதுக்கு அடுத்துப்பா இந்த இடம் டிடி, அவ்வளோதான் ப்ளஸ் சி. இந்த இடம் தான் நம்மளுக்கு முக்கியமான இடம், நல்லா பார்த்துக்கிட்டே வரணும். இந்த இன்டகிரேஷன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இதை அப்படியே இன்டகிரல் பண்ணியிருக்கேன். சுருக்கமாக இந்த ஆர்/எல் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டான், இந்த டிடிங்கிறது டி, இது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டான், இதை இன்டகரல் அப்படியே வச்சுக்கிட்டான். இங்கே தான் நம்ம இன்டகரல் பண்ணிட்டு வர்றோம். அந்த இ அப்படியே இருக்கும். ஆர்/எல் இன்ட்டு டிடினா எவ்வளவு? ஆர்/எல் இன்ட்டு டிடினா டி, இன்டகரல் டிடினா எவ்வளவு? டி. இன்டகரல் டிடி என்பது எவ்வளவு? டி. அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆன்சர் முடிய போது ஐ இன்ட்டு இ பவர் ஆர்/எல் இன்ட்டு டி, இது இ/எல். அப்போ இதுக்கு தனியாக இன்டகரல் பண்ணணும், முக்கியமான இடம். இதை கூட ரெட் கலரில் காமிக்கவா, ரெட் கலரில். அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கான் இ பவர் ஏஎக்ஸினுடைய இன்டகரல், இ பவர் ஏஎக்ஸின் இன்டகரல் எவ்வளவு? இ பவர் ஏஎக்ஸ்/ஏ ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் இ பவர் ஆர் இதுக்கு அப்படியே இன்டகிரேஷன் பண்ணால் இ பவர் ஆர்டி/எல் பை ஆர்எல், அவ்வளோதான். அப்போ இ பவர் ஏஎக்ஸ்னால் இ பவர் ஏஎக்ஸ், இது எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ டி எக்ஸ் மாதிரி, இ பவர் ஏஎக்ஸ். அப்போ இ பவர் ஏஎக்ஸ்னால் இ பவர் ஏஎக்ஸ்/ஏ, அவ்வளோ. இ பவர் ஏஎக்ஸ்/ஏ, இந்த டிடி ப்ளஸ் சி அப்படியே இருக்கும். இந்த இடமும் நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாருங்கப்பா, ஐ இன்ட்டு இ பவர் ஆர்/எல் இன்ட்டு டி சீக்வல் டு இந்த இ/எல் இன்ட்டு இது எல்/ஆருங்கிறது, ஆர்/எல்லுங்கிறது எல்/ஆர், இது இ பவர் ஆர்டி/எல் ப்ளஸ் சி. இது என்னமேலே ஆன்சர் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். இது வந்துட்டாவே ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இது ஒரு தடவை நீங்கள் நல்லா என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், கட் பண்ணுங்கள். அப்போ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி/எல் சீக்வல் டு இ/ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்டி/எல் ப்ளஸ் சி. அவங்களுக்கு தேவை ஐ மதிப்பு தேவை. இப்போ நம்மளுக்கு தேவை ஐ வேல்யூ தானேப்பா தேவை. அந்த ஐ வேல்யூ வேணும்னா இதை பூரா காலி பண்ணிடலாம். இப்போ என்னன்னா அந்த ஐ வேணும்னா எல்லா பக்கம் டிவைட் பண்ணுங்கள். ஐ தானே வேணும். அப்போ ஐ வேணும்னா இந்த இதெல்லாம் காலி பண்ணணும், இதை கேன்சல் பண்ணால் போதும்ல. அப்போ ஐ இ பவர் ஆர்டி/எல் பை இ பவர் ஆர்டி/எல் டிவைட் பண்ணிடுங்க, வேறு ஒன்று. அப்போ இ/ஆர் இ பவர் ஆர்டி/எல் பை இ பவர் ஆர்டி/எல் ப்ளஸ் சி பை இ பவர் ஆர்டி/எல். ஆர்டி/எல்ல டிவைட் பண்ணால் ஐ கிடைக்குந்தா, இது அடிச்சிருங்க. அப்போ ஐ சீக்வல் டு இ/ஆர், இது கேன்சல் பண்ணுங்கள். அப்போ சி இன்ட்டு என்ன இருக்குது, பை கூட போடுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இ பவர் ஆர்டி/எல். இதை கீழே இருந்து மேலே ஏற்றிட்டா நம்மளுக்கு ஆன்சர் தேவையான ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ ஐ சீக்வல் டு இ/ஆர் இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் மைனஸ், பவர் மைனஸ் ஆயிரும்ல, மைனஸ் ஆர்டி/எல். இதுவே தேவையான ஆன்சர். அப்போ இந்த செகண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு இது எத்தனை சம்பா? தேர்டு. அந்த தேர்டு சம்மை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய சம்மு, கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா அப்போ தான் இது ஈஸியாக புரியும். மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 4. தேர்ட் சம் மாதிரியே ஃபோர்த் சம்மையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும், மறந்துடாதீங்க. வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் இயங்கும் ஒரு மின்விசை படகின் இயந்திரம் நிறுத்தப்படுகிறது. அப்போ வினாடிக்கு எவ்வளோ போதாம்? 10 மீட்டர் வேகத்தில் போகிறது.
அப்போ வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் போகுது, வேற ஒன்றும். அதன் பின்னர் ஏதேனும் ஒரு நேரத்தில் மின்விசைப்பொருளின் வேகம் குறையும் வீதமானது அந்நேரத்தில் அதன் திசை வேகத்துக்கு சமமாக உள்ளது. அப்போ குறையும் சொல்லிட்டாவே என்ன போட சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டே சொல்லிட்டான், நெகட்டிவ் போடணும்னு சொல்லியிருக்கோமா, ரைட். அந்த திசை வேகத்துக்கு சமமாக உள்ளது. எனவே என கொடுக்கப்பட்டால் இயந்திரம் நிறுத்தப்பட்ட 2 வினாடிகளுக்கு பிறகு விசைப்படகினுடைய வேகம் காண்க. அப்போ இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் அந்த விகித சம விதி பார்த்தோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த டீட்டெயில் மட்டும் டேபிள் காலம் போட்டு ஈஸியாக செஞ்சால் போதும். த என்ஜின் ஆஃப் த மோட்டார் போட் மூவிங் அட் 10 meter per second in shut-up. Given that the retardation and of any substance time after shutting off the engine is equal to the velocity at the time. Find the velocity after 2 seconds switching off the engine. அப்போ ஆஃப்டர் வெலாசிட்டி என்ன, 2 செகண்ட் நிறுத்திய பின்னால் 2 செகண்டுக்கு பின்னால் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப அவசியமாக வருது. இப்போ டைம், அப்போ டைம் எவ்வளவு, டி. திசை வேகம் வெலோசிட்டி, வெலாசிட்டினா இது வின்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த டேபிளர் காலம் கரெக்டாக போடணும்னு சொன்னோமா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ டி 0வாக இருந்தால் ஆரம்ப ஸ்டேஜ் நிறுத்துகிறப்ப டி 0 இருந்தால் வி எவ்வளோப்பா, அப்போ வி எவ்வளோ இருக்குது, 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டி 2 இருந்தால் வி என்ன, இதுதான் கொஸ்டின், முக்கியமான இடம். டி 0வாக இருந்தால் திசை வேகம் 10, டி 2 இருந்தால் எவ்வளவு, இந்த திசை வேகம் வெலாசிட்டி எவ்வளவு, அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் போட்டு அந்த ஈக்குவேஷன், அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணணும். இப்போ கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வெலாசிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மைனஸ் இன்ட்டு dv/dt = v. அப்போ இது அவங்களே கொடுத்துருக்காங்க, குறைகிறது, வெலாசிட்டி குறைக்கிறது, அந்த வேகத்தில் குறைகிறது, திசை வேகத்தில் குறைக்கிறது. இப்போ மைனஸ் dv/dt = v. இது நம்ம ஈக்குவேஷன் மாதிரி பிரேம் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கொண்டு போங்க, அப்படியே கொண்டு போனீங்கன்னா அப்போ மைனஸ் dv/ இந்த இடம் கொண்டு வாங்க, அப்போ v = எவ்வளவு, dt. இப்போ இந்த மைனஸ் கூட இங்கிட்ட வச்சுக்கோங்க, அப்போ dv/v = எவ்வளவு, மைனஸ் dt. அப்போ 2 பக்கம் கண்டிப்பாக இன்டகரல் எடுக்க வேண்டும். அப்போ இன்டகரல் டேக்கிங் ஆன் போத் சைடு, 2 பக்கம் இன்டகரல் எடுங்க. அப்போ dv/v, அப்போ மைனஸ் இன்டகரல் dt. அப்போ dv/bனாவே என்னன்னா log vன்னு முதலே படிச்சிருக்கான். அப்போ dv/vனா log v. அப்போ dA/aனா log a போட்ட மாதிரி இது log v = மைனஸ், இது என்னோட இன்டகரல் t ப்ளஸ் சி எப்பொழுதுமே சேர்க்கறது வழக்கம், சி எப்போவுமே சேர்க்கறது வழக்கம். அந்த அடிப்படையில் சேர்த்தாச்சு. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றா ஃபில்லப் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் இதை அப்படியே கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. 1 t = 0 எனில் v எவ்வளவு, 10 அவங்க கொடுத்துருக்காங்க. when t = 0 then v வேல்யூ 10. இது அவங்க கொடுத்துருக்காங்கப்பா, அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே போடுங்க, இந்த இடம் log v = -t + c. அதுக்கடுத்து அப்படியே ஃபில்லப் பண்ணுங்கள். அப்படி ஃபில்லப் பண்ணால் என்ன வரப்போகுது, log v அப்படியே வச்சுக்கோங்க. log இந்த v வேல்யூ 10, c = மைனஸ் இந்த t வேல்யூ 0 + c. therefore c வேல்யூ எவ்வளவு, log 10. c வேல்யூ log 10. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நல்லா கொஞ்சம் கவனிச்சிட்டே வரணும். 2வது ஸ்டெப்பு என்ன, அப்போ 2வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னாப்பா இந்த சி வேல்யூ எடுத்துகிட்டு அப்ளை பண்ண போகிறோம், ஈக்குவேஷனை போய் போட போகிறோம். அப்புறமே செகண்ட் ஸ்டெப் போட்டுக்கலாம். அந்த ஈக்குவேஷன் எவ்வளவு, log v = -t + c. ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன, அப்போ log v = -t, இந்த c வேல்யூ log 10 போடுங்க, ப்ளஸ் log 10. அப்போ லாகெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, அப்போ லாக் சைடெலாம் ஒரு சைடு கொண்டு போங்க பார்ப்போம்.
log v மைனஸ் log 10 ஈக்குவல் டு மைனஸ் டி. ஓகேவா? அதுக்கடுத்து என்னப்பா பண்ணால் இது வந்து log m பை n மாடல் போடலாமா? அப்போ log v பை 10 ஈக்குவல் டு மைனஸ் டி. அப்போ log m பை என்னன்னா என்னப்பா? log m மைனஸ் log n. இது என்ன தெரியும், நம்மளுக்கு நிறைய தடவை படிச்சிருக்கோம். இப்போதான் அந்த லாகை வந்து கலட்டி விட போகிறோம். அப்போ லாகை கலட்டினா இ எடுக்கணும் யாருங்க? அப்போ இ பவர் லாகோ வி பை 10 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி. இந்த இடம் வரைக்கும் இருக்கட்டும். ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு சொல்லிடுறேன், ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இது முக்கியமான சம்னால. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் உனக்கு ஆரம்ப ஸ்டேஜ். நல்லா கொஞ்சங்க. மைனஸ் டிவி பை டிடி ஈக்குவல் டு வி. அந்த வெலாசிட்டி குறைன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ டிவி பை டிடி ஈக்குவல் டு வி போகிறப்பல மைனஸ் குறையிறனால போட்டாச்சு. இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே என்ன ஆகும்? அதுக்கடுத்து இந்த இன்டகிரேஷன் தான் போட போகிறோம். அப்போ டிவி பை டிடி இந்த இதை இடம் மாற்றி போட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ டிவி பை வி ஈக்குவல் டு டிடி. அப்போ இன்டகிரல் எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் லாக் வி ஈக்குவல் டு மைனஸ் டி ப்ளஸ் சி. இதை எழுதின பின்னால் தான் வந்து டி ஈக்குவல் 0னா வி 10, அது அப்படியே போட்டால் சி வந்து லாக் 10. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த சியை வந்து ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணால் லாக் வி ஈக்குவல் டு மைனஸ் டி ப்ளஸ் சி. அந்த சி வேல்யூ லாக் 10. இந்த லாகி என்ன பண்ணோம்? ஒரு சைடு கொண்டு போனோம். ஒரு சைடு கொண்டு போனால் லாக் வி மைனஸ் லாக் 10 ஈக்குவல் டு மைனஸ் டி. அதுக்கடுத்து எம் பை என் மாடல் வருது. அப்போ லாக் வி பை 10. ஓகே. அதுக்கடுத்து என்னப்பா வருது? இ எடுக்கணும் சொன்னோம். அப்போ இ சேர்த்தா இ பவர் லாகா வி பை 10 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி. இது வரைக்கும் நல்லா ஓகே ஆகிருக்கு, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்து இது ஈக்கு மேலே லாக் இருந்தால் கேன்சல் ஆயிருமா? அப்போ வி பை 10 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி. அப்போ வி மட்டும் வேணும்னா 10 இ பவர் மைனஸ் டி, இ பவர் மைனஸ் டி. இங்கே தான் போய் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தான் வந்து 0.31 அப்ளை பண்ணுங்கள். when t ஈக்குவல் டு 2. அப்போ v என்ன? அப்போ t ஈக்குவல் டு 2 எனில் v என்ன? இப்போ போய் போடுங்கப்பா. அப்போ v ஈக்குவல் டு 10 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. அப்போ 10 இன்ட்டு இ பவர் அந்த மைனஸ் அந்த டீக்கு போல் என்ன பண்ணலாம்? 2. இதுதான் அந்த வெலாசிட்டி. அப்போ 2 மணி நேரத்தில், அதாவது 2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, 2 வினாடிகள். அந்த 2 வினாடிகளுக்கு வி என்ன? அப்போ 10 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 மீட்டர் பார் வினாடி. அப்போ மீட்டர் பார் செகண்ட். அப்போ மீட்டர் பார் செகண்ட்னு முடிச்சிடலாம். அப்போ இது வரைக்கும் எத்தனை சம் பார்த்துருக்கோம்? மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். அந்த 4 சம்மில் மொதல் 2 சம்மு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து இன்டகிரேஷனில் நிறைய வேலை இருக்குது. அடுத்து 4th சம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அடுத்து 5th 6th இன்னமும் வெரி வெரி சிம்பிளாக முடியும். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக கவனிங்க. அடுத்த வீடியோவுக்கு போகலாம். சம் நம்பர் 5. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட்டடாகவே கேட்டுருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு, அதாவது கூட்டு வட்டி கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ப்ரொபோஷனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். வருடத்துக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் ஒருவர் ரூபாய் 10,000 வங்கியில் முதலீடு செய்கிறார். 18 மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும்? அப்போ வருடத்துக்கு, அதான் நோட் திஸ் பாயிண்ட், இங்கே மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ வருடமாக மாற்றி தான் செய்யணும், அதை யோசிச்சுக்கோங்க. அப்போ 5% வந்து கூட்டு வட்டி வீதத்தில் ஒருவர் 10,000 முதலீடு செய்கிறார். அப்போ ஆரம்ப நிலையில் அவர் முதலீடு செய்யும் தொகை என்பது எவ்வளவு? 10,000 ரூபாய். அப்போ 18 மாதங்களுக்கு பிறகு அவருடைய கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமான சம். சப்போஸ் எ பர்சன் டெபாசிட்ஸ் 10,000 Indian rupees in a bank account at the rate of interest 5% per annum, compounded continuously. How much money will be in his bank account after 80 months? அப்போ 18 months
லேட்டர்னு போட்டிருக்காங்க. லேட்டர்னா பிறகு, ஆஃப்டர் எல்லாம் ஒரே மீனிங் தான். இப்போ 18 மாதம் கழிச்சு அவ்வளவு. அப்போ நீ செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த டேபிள் சொன்னோம் இல்லையா, அந்த டேபிளை வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து டைம் ஓகே, அதுக்கடுத்து அமௌண்ட் ஓகே. அப்போ டயத்தை டீன்னு வைங்க, அமௌண்ட் பிரின்சிபல் ஏனோட வைக்கலாம், பின்னு வைக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்படி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ நல்லா கவனிங்க, அந்த டீட்டெயிலாக நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போ டி வந்து ஜீரோவாக இருந்தால், அந்த ஏ எவ்வளவு அமௌண்ட்டு, 10,000 ரூபாய். இது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 5% டிஸ்கவுண்ட்லாம் அதை அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கடுத்து டி வந்து 18 மாதங்களாக இருந்தால், 18 மாதங்கள், அப்போ 18 months அப்படி இருந்தால் என்ன கேட்டிருக்காங்க, ஏ எவ்வளவு தான் கொஸ்டின். அப்போ நீ நல்லா தெரிஞ்சுக்கங்க, 18 மாதங்கிறது வந்து எத்தனை வருஷம்ப்பா, அப்போ டீங்கிறது 1.5 வருஷமா, அப்போ 12 மாதம் ப்ளஸ் 6 மாதம், அப்போ இது எத்தனை, 1 வருஷம் ப்ளஸ் அரை வருஷம், அப்போ 1.5 வருஷம். அப்போ 1.5 வருஷம்னா எவ்வளோப்பா, அப்போ டி வந்து 3/2, இதுதான் இயர்ஸ். அப்போ மந்த்தை வந்து மறக்காமல் வருஷமாக மாற்றிடணும். அப்போ ஏ என்ன இதுதான் கொஸ்டின். இந்த இது ஒன்று தான். அப்போ 18 மாதத்துக்கு எழுதணும்ல, அதைத்தான் இயராக என்ன பண்ணியிருக்கான், கன்வெர்ட் பண்ணியிருக்கான். இது வந்து இயர், இது வந்து மந்த். இது வந்து நீ கரெக்டாக போட்டினாவே கண்டிப்பாக நீ சக்ஸஸ் பண்ணிடுவ. ஏன்னா இது இன்ட்ரெஸ்டிங்கான சம்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதையும் என்ன பண்ண நீ கால்குலேட் போட்டு வச்சிடணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளவு, 5%. அதை ஆர்னு வைக்காமல் இந்த இடத்துல கேஸ் ஈக்குவல் டு 5% வைக்கணும். அப்போ 5% வச்சுட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ 100க்கு 5, அப்போ இது எவ்வளவு 0.05, இதுதான் வந்து கே. அப்போ கே வேல்யூ வந்தாச்சு. கே தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டன்ட், கே வந்து கொடுத்துட்டாங்க அவங்க. இனிமேல் நம்ம T0 வரனா 10,000 அந்த கான்ஸ்டன்ட் வச்சு அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா, அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் அந்த பழைய இது எழுதுவோம் இல்லையா, அந்த விகித சமவிதி அதை எழுதுங்க. அப்போ dA/dt ப்ரொபோர்ஷனல் டு ஏ, இதை எழுதிடணும் எல்லா சம்பளையும். அப்போ dA/dt ஈக்குவல் டு KA, அப்போ dA/A ஈக்குவல் டு K இன்ட்டு dt. இது நிறைய தடவை சொல்லிவிட்டேன், நானும் எழுதிட்டே இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் கவுன்ஸ் பார்த்துட்டே வாங்க. அப்போ இன்டர்வல் எடுக்கணும். அப்போ இது log A, இது எவ்வளோப்பா K இன்ட்டு T ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அதுக்கடுத்து e பவர் log A, இது எல்லாமே எனக்கு தெரியும், e பவர் KT ப்ளஸ் C. அப்போ இது A ஈக்குவல் டு C இன்ட்டு e பவர் KT. நேரடியாகவே எழுதிடலாம், டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னப்பா சொல்லுது, when T ஈக்குவல் டு 0, ஏ வேல்யூ அளவு 10,000. T ஈக்குவல் டு 0 எனில் ஏ என்பது 10,000. இதை அப்படியே போடுங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ ஏ எவ்வளவு 10,000, சி தெரியாது, இ பவர் கே இன்ட்டு டி எவ்வளவு 0. இங்கே கே போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த 0 அவங்க மல்டி பண்ணுறப்ப அது சரியாக போயிடும். அப்போ இது என்ன ஆயிரும், சி இன்ட்டு இது 1 ஆயிருமா, அப்போ இது 10,000. அப்போ சி வந்து 10,000, 10,000 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், டி வந்து 3/2 எனில் செகண்ட். அப்போ டி ஈக்குவல் டு 3/2 எனில் அப்போ ஏ என்ன, இதுதான் கொஸ்டின். அப்போ வென் டி ஈக்குவல் டு 3/2 தென் ஏ வேல்யூ என்ன. அப்போ அந்த டேபிள் நீ கரெக்டாக போட்டிருந்தாவே எல்லாமே சக்குன்னு அப்படியே வந்துடும். அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடி. அப்போ ஏ தெரியாது, சி எவ்வளவு 10,000,
இ பவர் கே எவ்வளோ இப்போ அங்கே கே பாருங்கள் 5%க்கு என்ன போட்டிருக்கான் 5%க்கு இந்த கே வந்து 0.05 போட்டிருக்கோமா அதைத்தாங்க அப்ளை பண்ண போகிறேன். அதை ஏன் காமிக்கிறேன்னா மறந்துடுவீங்க, அதனால தான் வந்து சுட்டி காமிச்சுக்கிட்டு. அப்போ இ பவர் 0.05 இன்ட்டு டி வேல்யூ 3/2, டி வேல்யூ 3/2. இதுக்கடுத்து நம்மளால் முடிஞ்சது இதை ஒன்றும் செய்ய முடியாது. 10,000 இதை என்ன பண்ணலான்னா அப்படியே விட்டாலே ஓகே தான்ப்பா. இதை மல்டிபிள் பண்ணி போட்டால் புக் ஆன்சர் வரணும். அப்போ இ பவர் அப்போ 0.05 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எவ்வளவு 5 இன்ட்டு 3 எவ்வளவு 15 1/2 அது 0. அவ்வளோதான். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே போட்டாலும் சரி, இப்போ மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரி நம்ம விருப்பம்தான். அப்போ என்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருது, இது 15 15/2. அப்போ 15 என்ன பண்ணோம் 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுடலாம், அப்படியே விட்டுறலாம், நம்ம விருப்பம்தான். இது ஏயினுடைய வேல்யூ, இப்படியே விட்டாவே போதும். இல்லது 10,000 இன்ட்டு இந்த இ பவர் இந்த 0.15 இருக்குல்ல அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கப்பா. 0.7 14 மிச்சம் 1 0 2 10. அப்போ 0.75 0.75. therefore a is equal to 10,000 into e power 0.75. இதுவே அவர் வந்து 18 ஆண்டுகள் கழித்து பெறக்கூடிய அமௌண்ட். அப்போ 18 ஆண்டுகள் பெற்ற பின்னால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னா 10,000 இன்ட்டு இ பவர் 0.75. இந்த இ பவர் இதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இந்த வேல்யூ கொடுக்கானாலும் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 6. ஒரு மாதிரியில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைவுறும் பொழுது அந்நேரத்தில் அந்த மாதிரியில் காணப்படும் அணுக்கரு எண்ணிக்கைக்கு வீதமாக உள்ளது. இதுவரைக்கும் நேரடியாகவே இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லா. 100 ஆண்டுகள் கால இடைவெளியில் ஒரு மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்களின் எண்ணிக்கையில் 10% சிதைவுறுகிறது. அப்போ 100 வருஷம் கழித்து பார்த்தோம்னா அது 10% காணா சிதைவு இருக்குது. அப்போ சிதைவு இருக்குனாவே நெகட்டிவ் அப்ளை பண்ணணும், அது சம்மு வரப்போ பார்த்துக்கலாம். எனில் 1000 ஆண்டுகள் முடியில் கதிரியக்க அணுக்கருக்களின் எண்ணிக்கை எவ்வளவு மிச்சம் இருக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போ ஒரு அணுக்கரு இருக்குது, அது 100 ஆண்டுகள் கழித்து 10% சிதைஞ்சிருது, 10% சிதைஞ்சிருது, காணாமல் போயிடுது. அப்படின்னா 1000 வருஷம் கழிச்சு அவ்வளோ. ஷார்ட்கட், ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நல்லா போனீங்களே. Assume that the rate at which radioactive nucleology is proportional to the number of such nuclei that are present in a given sample. இது வரைக்குமே வந்து அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வீத சம விதி தான். இன் a certain sample 10% of original radioactive nuclei have undergone disintegration. டிஸ்இன்டகிரேஷனாக மறைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். த பீரியட் ஆஃப் 100 years. அப்போ 100 yearsல 10% காணாமல் போயிடுது. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளை வித் ரிமைன் ஆஃப்டர் 10,000, அதாவது 1000 year. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளை இருக்குது, 100 வருஷங்களுக்கு திறந்து பார்த்தாங்கன்னா 10% காணாமல் போயிடுது. அப்படின்னா 1000 வருடங்கள் திறந்து பார்த்தா எவ்வளோ மிச்சம் இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சாவே ஈஸியாக போட்டலாம். இது ரொம்ப பார்த்தாலே இதுதான் ஈஸியான சமாரி. நல்லா போனீங்களே. அப்போ அந்த டேபிள் ஓயாமல் சொல்கிறேன் இல்லையா, அந்த டேபிள் கரெக்டாக போட்டுருங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. அப்போ dA/dt ப்ரொபோர்ஷனல் டு A. ஓகே, இது எல்லாரும் தெரியும். ஏன்னா மாறு வீதமானது ஏக்கு நேர்வியத்தில் இருக்கும், எல்லாமே தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ, எல்லாரும் தெரியும். டேபிள் அப்புறமேல் போடுவோம், முதல் இதை எழுதிக்குவோம். அதுக்கடுத்து
dA equal to dt equal to minus ka. என்ன சார் மைனஸுக்கு போட்டிருக்கீங்க? அப்போ சிதைகிறது டிஸ்இன்டகிரேஷன் சொன்னதுனால மைனஸ் போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எந்த ஒரு கொஸ்டின்லையும் சிதைவுறுகிறதுன்னு சொல்லிட்டாவே நீ என்ன பண்ணணும், மைனஸ் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ். ஒருவேளை மைனஸ் போடாட்டியும் கடைசியிலோட போட்டுக்கலாம், நீங்கள் ஆரம்பத்திலே போட்டுருங்கப்பா. இப்போ பாருங்கள், அப்போ dA/A ஈக்குவல் டு மைனஸ் கேஏ, கே இன்ட்டு டிடி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இன்டகிரேஷன் எடுப்போமா? அப்போ இன்டகிரேஷன் எடுத்தால் என்ன வரும்? அப்போ இன்டகிரல் dA/A ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டகிரல் டிடி. அப்போ இது log A ஈக்குவல் டு மைனஸ்ஸு கே டிடின்னு எவ்வளோப்பா, டி ப்ளஸ் சி சேர்க்குறது வழக்கம். அப்போ இ பவர் log A ஈக்குவல் டு மைனஸ் கேடி, இங்கேயும் சேர்க்கணும்ல, இ கேடி சி, இதெல்லாம் எல்லாமே உனக்கு தெரியும். அப்போ இதை அப்படியே கட் பண்ணிட்டா அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் இ பவர், இந்த மைனஸ் இங்கே போடணும், பவர் இங்கே இருக்குது, மைனஸ் கேடி ப்ளஸ் சி. அப்போ இதை எப்படி போடலாம்ப்பா? அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி. அப்போ இந்த மைனஸ் ஏன் போட்டோம்? அது சிதைகிறது, டிஸ்இன்டகிரேட்னு சொன்னதுனால தான் போட்டோம். இதை வச்சு தான் நம்ம ஆன்சரை என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க. இது அதுக்கடுத்து டேபிளர் போட போகிறேன் பாருங்களேன், அந்த டேபிளர் காலம். அப்போ டைம் ஓகே. அதுக்கடுத்து அமௌண்ட்னா குவான்டிட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஏ அந்த ரேடியோ ஆக்டிவ் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து கதிரியக்க சொன்னோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே ஃபுல்லாக பண்ணுங்க. அப்போ ஆரம்ப நிலையில் T0 இருந்தால் நம்மளுக்கு வந்து A0 தான், தெரியவே தெரியாது. அதனால் ஏ. அப்போ இது ஏன்னு வச்சு இது வச்சா தப்பு இல்லை, அதனால தான் A0 வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆரம்ப நிலை 0, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து 100 வருஷம் கழித்து போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. அப்போ 100 வருஷம் கழித்து பெட்டியை திறந்து பார்த்தா 10% குறைஞ்சி போச்சு, காணாமல் போயிடுச்சு. அப்போ 100க்கு 10 காணாமல் போயிடுச்சு, 100க்கு 10% லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 100க்கு 10னா A0க்கு எவ்வளவு? 100க்கு 10 காணாமல் போச்சுன்னா அப்போ இந்த A0க்கு எவ்வளவு? அப்போ 100க்கு 10னா A0 எவ்வளவு? அப்போ மிச்சம் அங்கே எவ்வளோ பாருக்கு, ரிமைனிங். அப்போ ரிமைனிங் இதுதான் முக்கியமான இடம். 100க்கு 10 காணாமல் போயிடுச்சு. அப்போ A ஈக்குவல் டு 90% மிச்சம் இருக்குது, இன்ட்டு 100க்கு எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? அப்போ A0ன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடம் மட்டும் நல்லா பார்க்கணும், ஏன்னா 10% காணாம், 10% காணாம். மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 90%. அப்போ 100க்கு 90 மிச்சம் இருந்தால் A0க்கு எவ்வளவு? 100க்கு 90 மிச்சம் இருந்தால் A0க்கு எவ்வளவு? அப்போ இந்த A0 மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போதும். அப்போ A ஈக்குவல் டு 100க்கு 90 இன்ட்டு A0. அப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் சார் இந்த இடத்த மட்டும் சொல்கிறீங்க? அப்போ இதுதானே காணாமல் போயிருக்கு. அப்போ காணாமல் போன இடத்த தானே கண்டுபிடிக்க முடியும். அப்போ 100க்கு மிச்சம், அதான் ரிமைனிங், வேறு ஒன்றும் இல்லைப்பா, ரிமைனிங். மறுபடியும் ஒரு நிமிஷம் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். T0 இருந்தால் A0ப்பா. 100 வருஷம் கழிச்சு மிச்சம் எவ்வளோ பாருங்க, 10% காணான்ட்டாங்க, செதஞ்சு போச்சுட்டாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 90%. அப்போ 100க்கு 90னா அந்த இருக்கக்கூடிய இதில் எவ்வளவு? அவ்வளோதான். அதுக்கடுத்து 1000 ஆண்டுகள் கழித்து, அப்போ T ஈக்குவல் டு 1000 இருந்தால் ஏ வந்து எவ்வளவு? இதுதான் கொஸ்டின், வேறு ஒன்றும் இல்லை. 3 பாயிண்ட். அப்போ இனிமேல் சம்ம போடலாமா? இதை எழுத பின்னால் 1 when T ஈக்குவல் டு 0 then A ஈக்குவல் டு A0. அப்போ T ஈக்குவல் டு 0 எனில் அப்போ A ஈக்குவல் டு A0 ஆகும். அப்போ A ஈக்குவல் டு C இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி. அவ்வளோதான். இந்த இடம் மைனஸ் ஏன் போடுறோம்னு சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா சிதைகிறது குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாவே நெகட்டிவ் போடுறோம். போடாட்டி ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இங்கேயே நீங்கள் போட்டுருங்க, ஏன்னா இவ்வளோ செஞ்சு அது செய்ய மாட்டோமா. அப்போ ஏக்கு A0, சிக்கு எவ்வளவு தெரியாது, இ பவர் மைனஸ் கே இன்ட்டு 0 இந்த T 0 இல்லை. அப்படி அப்படின்னா A0 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 1. அப்போ A0 ஈக்குவல் டு சி இன்ட்டு 1. அப்போ தேர்ஃபோர் சி வேல்யூ A0. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஓவர். செகண்டு பாருங்கள், ரெண்டாவது என்ன,
அப்போ டிசி ஈக்குவல் 100 எனில் டிசி ஈக்குவல் 100 எனில் அப்போ A0 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? A0 எவ்வளவு? 90 தானே ரிமைனிங் பாட்டு. 100க்கு 90 இன்ட்டு A0 இதான் மிச்ச பகுதி. இதை கூட சிம்பிளை பண்ணி கூட வச்சுக்கலாம்ப்பா. அந்த A0 என்பது 0.90 இன்ட்டு A0 இப்படி கூட வச்சுக்கோங்க. இதை கூட இங்கே சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல விஷயந்தான் இதெல்லாம். அப்போ AC ஈக்குவல் டு C இன்ட்டு e⁻kt இந்த மைனஸை மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஏக்கு எவ்வளோப்பா? 0.90 C இன்ட்டு சிக்கு தான் எவ்வளோப்பா இருந்தால் சிக்கு எவ்வளவு? A0 இன்ட்டு e⁻k இன்ட்டு டி வேல்யூ எவ்வளவு? 100. அவ்வளோதான்ப்பா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள். இது A0 மறந்துடாதீங்க. இந்த A0 இருந்தால் இந்த A0 இங்கே அப்படியே தூக்கி போட்டுரும். இந்த A0 அடிச்சு விட்டுறலாமா? அப்போ 0.90 90 தான் சொல்லணும். 0.90 e⁻−100k அப்போ -100k. இதை கூட என்ன பண்ணலான்னா இந்த -k வச்சு 100 கூட அங்கே வெளியிலோட தள்ளி விட்டுடலாம். இது இப்படியோட வைங்க பார்த்துக்கலாம். therefore e⁻−100k is equal to 0.90 ஓகே. அப்போ t 0வாக இருந்தால் a என்ன, t 100ஆக இருந்தால் a என்ன. இப்போ தான் ஆன்சருக்கு வர போகிறோம். t 1000ஆக இருந்தால் a என்ன. மூணாவது பாயிண்ட். அப்போ t = எவ்வளவு? 1000 எனில் a = என்ன. அப்போ t = 1000 when t = 1000 then a = dash. a = dash. இப்போ வேல்யூ அப்படியே ஃபில் பண்ணுவோமா? அப்போ a = c இன்ட்டு e⁻kt. அப்போ c எவ்வளவு? அங்கே c பாருங்கள். அப்போ A0 இன்ட்டு e⁻- பாதை இந்த மறந்துடாதீங்க, ஏன்னா சிதைகிறது டிஸ்இன்டகிரேட்ஸ். அப்போ e⁻k தெரியாது, k தான் இந்த இது முதல் ஃபில்லப் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ -k இன்ட்டு t எவ்வளோப்பா? 1000. இப்போ தான் முக்கியமாக கவனிக்கணும். எப்படி பிரிக்க போகிறோம் பாருங்கள். A0 இன்ட்டு e⁻−100k இன்ட்டு 10 போடலாம்ல. 100k இன்ட்டு 10 1000k தானே. அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டேன். ஏன்னா இதை இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கானது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது ஜாயின் பண்ணி போடுங்க. அப்போ என்னப்பா வரும்போது? அப்போ A0 இன்ட்டு e⁻−100k பவர் 10 இப்படி போடுங்கப்பா. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அது வந்துடும் இல்லையா? இப்போ A0 இது 10. இப்போ இந்த வேல்யூ தூக்கி அப்ளை பண்ணுங்கள். இந்த வேல்யூ தான் இங்கே இருக்கா? 0.90 0.90 இது 0.90. அப்போ 1000 ஆண்டுகள் முடிவில் அந்த ரேடியத்தினுடைய அளவு எவ்வளவுன்னா அப்போ A0 இன்ட்டு 0.90 பவர் 10. இப்போ புக் ஆன்சர் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த A0 இன்ட்டு இந்த 90/100 போட்டோம் இல்லையா, அந்த 0 அடிச்சுட்டு அப்படியே போட்டிருக்காங்க. 9/10 அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ 9/10 பவர் 10 இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 9/10 எவ்வளோ தானே? 0.90. அப்போ இதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு? இந்த வீடியோவில் மொத்தம் 6 சம் வந்திருக்கு. அந்த 6 சம்மு வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட். அதனால் இந்த வீடியோ டைம் கூட பிடிச்சிட்டாலும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே எக்ஸாமில் 2 சம்மு கொடுத்துருக்கோம். எக்ஸசைஸில் 10.8 6 சம்மு கண்டினியூ வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா முக்கியமான 5 மார்க் இந்த 10th சாப்டரில் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்த வீடியோவில் இந்த நியூட்டன் ஸ்கூலிங்லாம் இருக்கு இல்லையா, நியூட்டனின் குளிர்ச்சி விதி அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.